இணையதளம் நம்மை இணைக்கும் தளம். முகவரி மறைந்து இணைய குறி தழைத்தோங்கும் தருணம். திரு பாண்டியன் பான்சா பல சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு செயல்திறன் மேம்பட உறுதுணையாய் செயல்படுகிறார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது XM-18 மாடல் வந்து XM-18D மாடல் கண்ட்ரோலருக்கான ஒயரிங் கனெக்ஷன் அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்றது வந்து ஒரு 4-5 கமெண்ட் வந்துட்டு இருந்தது. எனக்கும் பண்ணணுன்ற ஆர்வம் இருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து வரல. பட் ஏன்னா இப்போ வந்து நம்ம அந்த கண்ட்ரோலர் வாங்கியிருக்கோம். அதாவது XM-18D இல்லை, அதை விட கொஞ்சம் லோயர் வெர்ஷன், அதாவது XM-18 மாடல் வந்து கண்ட்ரோலர் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ XM-18 மாடல் கண்ட்ரோலரில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ZL7850A மாடல் வந்து கண்ட்ரோலர் வந்து நம்ம போட்டோம். மல்டி ஃபங்க்ஷன் கண்ட்ரோலர் அப்படின்றது வந்து நம்ம அந்த கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்றோம். அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றது வந்து எல்லாமே நம்ம கிளியரா கொடுத்துட்டோம். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் கண்ட்ரோலர்ல வந்து அதே மாதிரி ஃபெசிலிட்டிலாம் வருதா, என்னென்ன ஃபெசிலிட்டி வந்து இதில் ஸ்கிப் ஆயிருக்கு அப்படின்றத வந்து கிளியரா பார்ப்போம். பிளஸ் வந்து இதோட ஒயரிங் கனெக்ஷன் பத்தி பார்ப்போம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 இன்குபேட்டர் ஆகட்டும், ஒரு 200 முட்டை வைக்கிறதா மாதிரி ஆகட்டும், ஸோ இன்குபேட்டர் ரெடி பண்றவங்க வந்து எந்த மாதிரி கண்ட்ரோலர் யூஸ் பண்ணலாம், 1000 முட்டையோட கண்ட்ரோலர் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி தான் கேட்குறீங்க. ஸோ கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் எந்த டைப் ஆஃப் கண்ட்ரோலர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு நல்ல பிராண்டட், நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ட்ரோலராக இருக்கணும். பிளஸ் வந்து ஒரு இன்குபேட்டருக்கு தேவையான ஈரப்பதம், வெப்பநிலை, பிளஸ் வந்து மோட்டர் ரொட்டேஷன், இது எல்லாமே அடங்குற மாதிரியான ஒரு கண்ட்ரோலர் இருக்கணும். அதே டைம் அந்த டெம்பரேச்சர், அந்த ஈரப்பதம் எல்லாமே அதிகமாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாஸ்டிங் பண்ற ஃபங்க்ஷனும் அதுல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலர் நீங்க பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி ஒரு கண்ட்ரோலர் தான் நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். பட் ஆனால் இதுல வந்து சில ஃபெசிலிட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் ஆயிருக்கு. அது என்னென்னன்றது வந்து நான் ஒண்ணா உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி இதுல சில அட்வான்டேஜஸும் இருக்கு. அது என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்றது நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கண்ட்ரோலர் நம்ம வீடியோல போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து XM-18 மாடல் கண்ட்ரோலர் இருக்கு. என் கையில் ஒரு ஸ்பேர் கண்ட்ரோலர் வச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலருக்கு வந்து ஃபுல்லாக ஒயரிங் கனெக்ஷன் பண்ணி வச்சு, மோட்டர் இருக்கு, ஃபேன் இருக்கு, லைட்டு, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்காக அப்படி கனெக்ஷன் பண்ணி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொன்றையும் எடுத்துகிட்டு போயிட்டு கனெக்ஷன் பண்ணி அது வீடியோவில் காட்டிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகுதுன்றதுனால, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுனால நான் எல்லாமே ஒயரிங் கனெக்ஷன் பண்ணி வச்சிட்டேன். பட் ஆனால் பாக்ஸாக வரும்போது என்னென்ன இந்த இதில் வருது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேனுவல் வந்து கொடுக்குறாங்க. அதாவது XM-18க்கான மேனுவல் வந்து சர்க்யூட் டயக்ராம், ப்ளஸ் வந்து இதில் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்றது வந்து கிளியராக வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 ஸ்க்ரீன் 4 டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 ஸ்க்ரீன் 4 டிஸ்பிளே அப்படின்னா மொத்தமே இல்லை 4 டிஸ்பிளே இருக்கும். 4 டிஸ்பிளேல வந்து என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்று டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கும், ப்ளஸ் வந்து ஹியூமிடிட்டி செட் பண்ணியிருக்கும், அதுக்கான வேல்யூ இருக்கும். இன்னொன்று கரெக்டாக என்ன ஃபங்க்ஷன், என்ன டெம்பரேச்சர், என்ன ஹியூமிடிட்டி இருக்குது அப்படின்றதுக்கான இதுக்காக தான் இந்த மாதிரி 4 ஸ்க்ரீன் 4 டிஸ்பிளே அப்படின்றது வந்து அவங்க மேனுவலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் இருக்குது. இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்து நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்றதால இப்போ நம்ம ஒயரிங் கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 கேபிள் கொடுக்குறாங்க. அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி கேபிள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் கேபிள் கொடுக்குறாங்க. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர், 2லேருந்து 2.5 மீட்டர் வரைக்கும் லென்த்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாக்ஸோட இதுல வந்து எங்க வேணாலும் நம்ம எடுத்துட்டு போயிட்டு இதை வச்சுக்க முடியும் நம்மளால. ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் இருக்கு. ஸோ இந்த கண்ட்ரோலர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டெம்பரேச்சருக்கானது, இன்னொன்று வந்து ஹியூமிடிட்டிக்கானது. ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டெம்பரேச்சர், என்ன ஹியூமிடிட்டி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான இதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து ஒரு செட் பட்டன், 2 அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து ஓகே பட்டன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து நம்ம இண்டிகேஷன், அதாவது நம்ம லிலிடெக் மாடலில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறதுக்கான சிம்பிள்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனால் இதில் சிம்பிள்ஸ் எதுவுமே இல்லை. இண்டிகேட்டருக்கான லைட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேனு, ஹீட்டர் 1, ஹீட்டர் 2, ப்ளஸ் வந்து அப் பட்டன், டவுன் பட்டன், அதாவது மோட்டர் வந்து அப் ஆகிறது, டவுன் பண்ணுறது, ப்ளஸ் வந்து அலாரம் அப்படின்ற ஃபெசிலிட்டி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டிஸ்பிளேல வந்து இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஓகேங்களா. சோ அதே மாதிரி பேக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயரிங் கனெக்ஷன் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சென்சார் கேபிளுக்கான இது கொடுத்திருக்காங்க. சென்சார் கேபிள் வந்து 1, 2, 3 அப்படின்றது வந்து ஹியூமிடிட்டிக்கான போர்ட், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 4, 5 அப்படின்றது வந்து டெம்பரேச்சர் சென்சாருக்கான போர்ட். இத கிரவுண்ட் கொடுத்திருக்கிறது வந்து நியூட்ரலுக்காக மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இங்க 13, 14 அதாவது 13, 14ன்றது வந்து பாத்தீங்கன்னா லைன் நியூட்ரல் அப்படின்றதுக்கான இது கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து காமன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல், அதாவது நீங்க
இங்க மாத்தி கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான காமன்ல வந்து உங்களுக்கு இதுவாயிடும். பிளஸ் வந்து இடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்டிங் ஃபேனுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட்ன்றது வந்து மோட்டருக்காக கொடுத்துருக்காங்க. வெட்டுன்றது வந்து ஹியூமிடிட்டிக்கான இதுக்காக கொடுத்துருக்காங்க. 20 வந்து பாத்தீங்கன்னா அலாரம் கொடுத்துருக்காங்க. 21 22 வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டர் 2, 23 24 வந்து ஹீட்டர் 1க்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஹீட்டர் வந்து 2 போர்ட் எது கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை ஆப்ஷனுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டாண்ட் பை என்ன அப்படின்றது வந்து இதை நான் பேக்ல வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஹீட்டர் 1 ஹீட்டர் 2 நான் சொல்லியிருப்பேன். இந்த ஹீட்டர் 1 ஹீட்டர் 2 அப்படின்றது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க. ஸ்டாண்ட் பை பர்பஸ்ன்றது பாத்தீங்கன்னா இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ஹீட்டர் 1ல இருக்கிற இதுல வந்து ரிலே ஏதோ ஒரு பிரேக் ஆயிடுச்சு, அதுக்கான பவர் போகல அப்படின்னாலும் ஸ்டாண்ட் பை 2ல இருக்கிற ரிலே மூலமா வந்து ஹீட்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும். அந்த கான்செப்டுக்காக தான் அவங்க வந்து ஹீட்டர் 2 கொடுக்குறாங்க. அதனால இதுக்கும் ப்ரோக்ராம் சேஞ்சஸ் பண்ணணுமா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டவுட் வரும். இல்ல வந்து அதுக்கு ஸ்டாண்ட் பை ஹீட்டர் போது ஒவ்வொரு இடத்துல 2 ஹீட்டர் வைக்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி வரும். அது என்னன்றது வந்து நான் ஒயரிங் கனெக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து நம்ம ஒயரிங் கனெக்ஷன்ல வந்து நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணிருக்கோம், என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பத்தி பார்க்கலாம். வந்து ஒயரிங் கனெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்சார் பார்த்துருவோம். சென்சார்ல வந்து பாத்தீங்கன்னா ஹியூமிடிட்டி இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணிருக்கிறது. இதுல வந்து 1 2 3 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது வந்து கலர் காம்பினேஷன் வந்து இருக்கு. ரெட் yellow black அப்படின்னு 3 இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட்ன்ற இதுல வந்து பிளாக் கனெக்ட் பண்ணியாச்சு. ஹீட் அதாவது ஹெச்இன் போட்டு இருக்கிற இடத்துல வந்து நம்ம yellow கொடுத்துருக்கோம். பிளஸ் 5 வோல்ட் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம ரெட் கொடுத்துருக்கோம். இந்த சென்சார் கேபிளுக்கு வந்து 5 வோல்ட் வந்து பவர் பாஸ் ஆகுது. இந்த கண்ட்ரோலர் வழியா தான் நமக்கு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. இந்த சென்சார் கேபிள் தான் நமக்கு வந்து ஹியூமிடிட்டி என்ன இருக்கு அப்படின்றது வந்து அக்யூரேசி பண்ணி காட்ட போகுது. பிளஸ் வந்து உள்ள டெம்பரேச்சர் என்ன மெயின்டைன் ஆகுது அப்படின்னு காட்டுறதுக்கான சென்சார் கேபிள் தான் இது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 5ல வந்து நம்ம இதை கனெக்ஷன் பண்ணிருக்கோம். அதுக்கு அடுத்து கீழே வந்து 13 14 அதாவது லைன் நியூட்ரல் அதாவது ஃபேஸ் நியூட்ரல். இந்த 13 14ல இருந்து ஃபேஸ் நியூட்ரலுக்காக 2 கலர் காம்பினேஷன் போட்டிருக்கேன். ஒன்னு வந்து ரெட் ப்ளூ வந்து நியூட்ரல், ரெட் வந்து ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம கலர் காம்பினேஷன்ல போட்டு இதை நம்ம பிளக் பாயிண்ட்ல கனெக்ஷன் பண்ணிட்டு போறோம். அதுக்கு அடுத்து இந்த 15ன்றது வந்து காமன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல். ஓகேங்களா? ஸோ காமன்ன்றது வந்து நியூட்ரல். அதுக்கு அடுத்து 14ன்றது வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனு. ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேன்ல இருந்து நான் ஒரு ஒயர் எடுத்துட்டு வந்து இந்த இதுல வந்து நான் கனெக்ஷன் பண்ணிட்டேன். இன்னொன்று ஒயர் எடுத்துட்டு வந்து காமன்ல வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து லெஃப்ட் ரைட் அதாவது மோட்டரோட லெஃப்ட் ரைட்டை வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணணும். ஸோ மோட்டர் இங்க இருக்கு. மோட்டர்ல இருந்து 3 ஒயர் வருது. ஓகேங்களா? மோட்டர்ல இருந்து மொத்தம் 3 ஒயர் வருது. ஸோ ஒன்று ரெட் எல்லோ அப்படின்றது வந்து ஃபேஸ், ப்ளூன்றது வந்து நியூட்ரல். இப்போ நம்ம இதுல என்ன கனெக்ட் பண்ணிருக்கோம்னா அதே மாதிரி லெஃப்ட் ரைட் அப்படின்றது 17 18ல வந்து மோட்டருக்கான ஒயரை கனெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ நியூட்ரல் எடுத்துட்டு வந்து அதே மாதிரி இந்த காமன் இதுல வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து 20ன்றது வந்து அலாரம். ஸோ அலாரம் வந்து என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அலாரம் போட்டு வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த அலாரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டைப் ஆஃப் கண்ட்ரோலர்லேயே உள்ள அலாரம் வந்து பில்டின் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம வந்து அதை யூஸ் பண்ண தேவையில்லை. 21 22 ஹீட்டர் 2 கொடுத்துருக்காங்கன்றதால நான் வந்து நிறைய லைட் போட விரும்பாதனால தனியாக ஒரு இண்டிகேட்டர் மட்டும் நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். அதாவது கிரீன் கலர் இண்டிகேட்டர் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கிரீன் கலர் இண்டிகேட்டருக்கு ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துட்டு வந்து 21 22 அப்படின்ற பாயிண்ட் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. ஸோ 23 24ன்றது வந்து ஹீட்டர் 1. ஸோ ஹீட்டர் 1க்கான ஃபேஸ் நியூட்ரல் வந்து எடுத்துட்டு போயிட்டு இங்க ஹோல்டர்ல கனெக்ஷன் பண்ணி இங்க ஒரு லைட் வச்சிருக்கேன் நான். பிளஸ் வந்து ஹியூமிடிட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா 19க்காக நான் வந்து எல்லோ கலர் இண்டிகேட்டர் கனெக்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ எல்லோ கலர் இண்டிகேஷன் கனெக்ஷன் பண்ணி இங்க வச்சிருக்கேன் நான். ஸோ இதோட நியூட்ரலிங் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம 15ல வந்து கனெக்ஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இவ்வளவுதான் நம்மளோட இதோட ஒயரிங் கனெக்ஷன். ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பவர் ஆன் பண்ணியாச்சு. இதில் எல்லாமே நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் ஒன்று உங்களுக்கு ஸ்டெப் பை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம செட்டிங் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 37.7 செட்டிங் பண்ணியிருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60%. கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30.4 சென்டிகிரேட் டெம்பரேச்சர் இருக்குது. ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னா 73% வந்து ஹியூமிடிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹீட்டர் 1ல இருக்கக்கூடிய லைட் வந்து இண்டிகேஷன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி கிரீன் கலர் இண்டிகேஷன் வந்து நம்மளுக்கு இண்டிகேஷன் அதாவது ஹீட்டர் 2ல இருந்து எடுத்து இருக்கக்கூடிய கிரீன் கலர் இண்டிகேஷனும் நம்மளுக்கு வந்து இண்டிகேஷன் ஆகிட்டு இருக்கு. ஹியூமிடிட்டி லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து எல்லோ இண்டிகேஷன் வந்து இன்டிமேஷன் நம்மளுக்கு ஆகலை. சரியா? ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த மெயின் செட்டிங் அதாவது கீழே இருக்கிற இதில் எப்படி செட்டிங் பண்ணணும் அப்படின்னா செட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிடின்னு காட்டும். டிடின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரு. ஸோ செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்பர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம 37.7 வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். திரும்பி நீங்கள் செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
ப்ரோக்ராம் வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ டிடியில் வந்து நம்ம 37.7 செட் பண்ணியிருக்கோம். இதே ஹியூமிடிட்டி லெவல் செட் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஹெச்னு காட்டும். ஸோ ஹெச்ஹெச்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டிக்கு. ஸோ ஹியூமிடிட்டிக்கு வந்து அதேமாதிரி நம்ம 60 செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாரம். ஸோ அலாரம் வந்து நம்ம நார்மலாக செட் பண்ணியிருக்கக்கூடியது. ஸோ ஓவர் லெவலில் ஹியூமிடிட்டி போனாலோ இல்லை டெம்பரேச்சர் வந்து ஓவர் லெவலில் போனாலோ உங்களுக்கு வந்து அலாரம் வந்து இன்டிமேஷன் ஆகும். ஸோ நம்ம இந்த டவுன் பட்டன் கீழே ப்ரெஸ் பண்ணி விடும்போது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு அலாரம் வந்து கட் ஆஃப் ஆகிடும். அதாவது இப்போ 60 வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருக்கிறது. ஸோ ஹியூமிடிட்டி வந்து 60க்கு மேலே போயிடுச்சு அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து அலாரம் இன்டிமேஷன் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதே நம்ம இந்த அலாரம் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா இதை டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அலாரம் ஃபங்க்ஷன் ஆகும். உங்களுக்கு நாய்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே என்னென்ன இண்டிகேஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டர் 1 ஹீட்டர் 2க்கான இண்டிகேஷன் ஆகுது. ப்ளஸ் வந்து அலாரத்துக்கான இண்டிகேஷன் வந்து நம்மளுக்கு இன்டிமேஷன் ஆகிட்டு இருக்கு. மற்ற இண்டிகேஷன் வந்து எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகலை. உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல இந்த லைட்டிங் வெளிச்சத்தில். பட் இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து மெயின் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெயின் ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து அவங்க ஒவ்வொன்றுத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து என்னென்ன பேராமீட்டர் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பேராமீட்டர் ப்ரோக்ராமிங் மோடில் போகிறதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்பர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அப்பர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது P1 அப்படின்ற பேராமீட்டர் வந்துடும். P1 எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஓவர் டெம்பரேச்சர் வந்ததுன்னா உங்களுக்கு அலாரம் இன்டிமேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ நான் ஓவர் டெம்பரேச்சரில் வந்து 38.4 வச்சிருக்கேன். ஸோ எனக்கு டெம்பரேச்சர் வந்து 38.4க்கு மேலே போகும்போது என்ன ஆகும்னா எனக்கு வந்து அலாரம் அடிக்கும். ஸோ P1 வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டெம்பரேச்சருக்காக நம்ம அலாரம் செட் பண்ணியிருக்கோம். அதாவது 38.4க்கு மேலே போகும்போது நம்மளுக்கு வந்து அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம கம்மி பண்ணணும்னாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கம்மி பண்ணிவிட்டு 38.0 வரும்போது எனக்கு வந்து அலாரம் இன்டிமேஷன் பண்ணும் அப்படின்றதுனால நான் 38.0 செட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த பேராமீட்டர் போகும். ஸோ பேராமீட்டர் 2 வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா டெம்பரேச்சர் வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. இப்போ நான் வந்து 37.7 செட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு 37.9 வந்துச்சுன்னா எனக்கு எக்ஸாஸ்டிங் ஃபேன் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும். அதாவது உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிடும். 37.8 37.9 ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து எக்ஸாஸ்டிங் ஃபேன் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்றதால நான் 37.9 அப்படின்னு நான் இதில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த பேராமீட்டர் P3. ஸோ P3 வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்பர் லிமிட். ஓகேங்களா. அப்பர் லிமிட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ ரீச் ஆன பிறகு உங்களுக்கு கட் ஆஃப் ஆகணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. 37.7 வந்து நம்மளுக்கு ரீச் ஆனால் கட் ஆஃப் ஆகணும் அப்படின்றது நம்ம வெளியிலே ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். அதுக்காக தான் இது. இப்போ அடுத்து வந்து P4 வந்து பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட். அதாவது டெம்பரேச்சர் எவ்வளோக்கு கம்மியான பிறகு திரும்பி ஆன் ஆகணும் அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்குது. அதாவது 37.7 நம்ம செட் பண்ணிட்டோம். ஆனால் இது ஆன் ஆகுறது வந்து 37.5 வந்தால் எனக்கு ஆன் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம 37.5 செட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து P5 வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் லோ லிமிட். அதாவது லோ லிமிட் பார்த்துட்டோம். லோ டெம்பரேச்சர் வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் பை ஹீட்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஹீட்டர் 2 கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஹீட்டருக்காக நான் கொடுத்துருக்கேன். அதாவது இது எதுக்காக கொடுத்துருக்கேன்னா 37.4 வந்த பிறகு எனக்கு வந்து இது ஆஃப் ஆகிடும். அதாவது இந்த ஸ்டாண்ட் பை 2ன்ற ஹீட்டர் வந்து 37.4 வந்ததுதான் எனக்கு ஆஃப் ஆகிடும். இதே 37.4க்கு கீழே கம்மியாக இருந்ததுன்னா அதுவும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. அதாவது ஹீட்டர் 2க்கான பேராமீட்டர் இது. அதாவது P5ன்றது. அடுத்து P6ன்றது வந்து இன்எஃபிஷியன்ட் அலாரம். இன்எஃபிஷியன்ட் அலாரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ உங்களுக்கு வந்து இப்போ இந்த வேல்யூ வந்து போதுமான அளவு டெம்பரேச்சர் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக செட் பண்ணுறது. ஸோ இது செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டானாலும் விட்டுடலாம். பட் நான் இதில் வந்து 36.9 வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து P7ன்றது வந்து ஹியூமிடிட்டிக்கான இதுக்கு போயிடும். ஸோ இப்போ நான் ஹியூமிடிட்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நான் 60 வந்து செட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் உள்ளே வந்து 68 செட் பண்ணியிருக்கேன். இந்த 68ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் அலாரம். அதாவது எனக்கு வந்து ஹியூமிடிட்டி வந்து 68க்கு மேலே போகுது அப்படின்னா எனக்கு வந்து அலாரம் இன்டிமேஷன் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த 68 அப்படின்றது வந்து நான் இங்கே 68 வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா P8 வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டியில் வந்து அப்பர் லிமிட், அதாவது 60 வரைக்கும் போகணும். அதாவது 60 வந்த பிறகு எனக்கு ஆஃப் ஆகிடணும் அப்படின்றதுக்காக P8 வந்து நம்ம 60 செட் பண்ணுறோம். ஓகேங்களா. இது வந்து நம்ம வெளியிலேயே வந்து 60 செட் பண்ணியிருப்போம். ஸோ உள்ளே வந்து P8 வந்து 60 செட் பண்ணியிருக்கோம்.
அதுக்கு அடுத்து P9 வந்து லோ லிமிட் வேல்யூ, அதாவது 55க்கு கீழே போனால் எனக்கு திரும்பி ஃபங்க்ஷன் ஆகணும், அதாவது ஆஃப் ஆகிடும், அது 60 வந்தோடனே ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆன பிறகு திரும்பி எப்போ ஆன் ஆகணும்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, ஸோ அது வந்து 55க்கு போகும்போது எனக்கு ஆன் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து பிபின்றது வந்து லோயர் லிமிட் அலாரம், அதாவது ஹியூமிடிட்டி லெவல் வந்து எந்த அளவுக்கு கம்மியாக ட்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 47 கீழே போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அலாரம் இன்டிமேஷன் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து அலாரம் வந்து 47 வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் செட் பண்ணியிருக்க வேல்யூவை தான் நீங்களும் செட் பண்ணணும் அப்படின்றது வந்து கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ உங்களோட மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட்டிங் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டிக்கான ஒரு செக்ஷன் தான் இந்த இதுவே. எல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம ஓகே கொடுத்த உடனே ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே வந்துடும். உங்களுக்கு நார்மலாக வந்து என்னென்ன இருக்கோ அதுக்கான டிஸ்பிளே வந்துடும். ஸோ இப்போ இந்த டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டிக்கான இது மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது சென்சார் வச்சு நான் செக் பண்ணி காட்டிடுறேன். டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஒரு டெம்பரேச்சர் நான் செட் பண்ணியிருக்கோம் உள்ள 36 சம்திங்னு. ஸோ அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகும்போது எனக்கு இந்த மாதிரி இன்டிமேஷன் வந்து கொடுக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகிட்ட பிறகு எனக்கு ஆஃப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 37.8 வந்துடுச்சு. ஸோ 38.2 அதாவது 38.0க்கு மேலே போகும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா இன்டிமேஷன், அதாவது பஸ்ஸர் இன்டிமேஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இதே எனக்கு 37.9க்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாஸ்டிங் ஃபேன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. திரும்பி எல்லாமே சடனாக கம்மியான பிறகு என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகணுமோ அந்த இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இன்எஃபிஷியன்ட், அதாவது டெம்பரேச்சர் லெவல் வந்து லோ ஆகும்போது எனக்கு இந்த இன்எஃபிஷியன்ட் அப்படின்ற இது வந்து மென்ஷன் ஆகணும் அப்படின்றதுனால செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டெம்பரேச்சர் லோ ஆயிடுச்சு அப்படின்றதுனால பஸ்ஸர் வந்து நம்மளுக்கு அடிச்சுட்டு இருக்கு. ஓகேங்களா. இன்னொரு ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி லெவல் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதனாலும் பஸ்ஸர் வந்து நம்மளுக்கு இன்டிமேஷன் ஆகிட்டு இருக்கு. இதில் எல்லாம் இந்த டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பஸ்ஸர் வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இன்னொரு டைம் நான் வந்து வச்சு காட்டுறேன் என்னென்ன வேல்யூ பேராமீட்டர் நம்ம செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ 37.7 வந்ததுன்னா லைட் வந்து எனக்கு ஆஃப் ஆகிடும். இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 37.4 வரும்போது ஆஃப் ஆகிடும். இது வந்து 37.7 வரும்போது ஆஃப் ஆகும். எக்ஸாஸ்டிங் ஃபேன் வந்து 37.9 வரும்போது ரன் ஆகும். பஸ்ஸர் வந்து 38.0க்கு மேலே போகும்போது பஸ்ஸர் ரன் ஆகும். ஸோ இன்னொரு டைம் நான் கிளியராக வச்சு காட்டுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 37.4 வரும்போது க்ரீன் கலர் இண்டிகேட்டர் வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அது கிளியராக பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் ஆகிடுச்சு. 37.7 வரும்போது லைட் வந்து கட் ஆஃப் ஆகும். 37.9 வரும்போது எக்ஸாக்டிங் ஃபேன் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். 38.0 வரும்போது உங்களுக்கு வந்து பஸ்ஸர் வந்து இன்டிமேஷன் ஆகும். ஸோ லைட் வந்து லைட் வந்து சூடு குறைஞ்சிட்டதுனால நம்மளுக்கு வந்து ஹை லிமிட் போகலை. திரும்பி நான் வச்சு காட்டுறேன். ஸோ அதிகமாக போகும்போது நம்மளுக்கு வந்து பஸ்ஸர் இன்டிமேஷன் ஆகுது. ஃபேன் ஃபங்க்ஷன் ஆகுறதுனால ஃபேனுக்கான இன்டிமேஷன் நம்மளுக்கு நடக்குது. ஸோ இதே சேம் ப்ரொசீஜர் தான் ஹியூமிடிட்டிக்கும்.
பட் என்ன ஒரு இதில் ட்ராபேக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி அதிகமாச்சு அப்படின்னா அது எக்ஸாஸ்டிங் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் வந்து இந்த டைப் ஆஃப் கண்ட்ரோலரில் கொடுக்கல. ஸோ இது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதாவது இதில் நான் செக் பண்ண வரைக்கும் டெம்பரேச்சர் அதிகமான ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாஸ்டிங் ஆகுது, குறைஞ்சா எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. அதே மாதிரி ஹியூமிடிட்டியும் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாஸ்டிங் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து இதில் கொடுக்கல. அதாவது நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணியிருக்க கண்ட்ரோலருக்கு வந்து அந்த மெத்தட் வந்து இருக்கும். இது ஒரு இதுவாக இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு ட்ராபேக்காக இருக்குது இதில். ஸோ அடுத்து வந்து டைமர் அண்ட் எக்ஸாஸ்டிங், அதுக்கான ப்ரோக்ராமிங் மோடுக்கு போகும். ஸோ டைமர் அண்ட் எக்ஸாஸ்டிங் போகிறதுக்கு செட் பண்ணக்கூடிய பேராமீட்டர் எப்படி பண்ணணும்னா, செட் பட்டனை பிடிச்சிக்கிட்டு டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது F1 அப்படின்றது வரும். ஸோ F1ல வந்து 13 இருக்குது, 30 மினிட்ஸ் இருக்குது. ஸோ நான் இதை கம்மி பண்ணி 1 நிமிஷமாக செட் பண்ணுறேன் நான். அதாவது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் டைம் வேல்யூ கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ மோட்ரு வந்து எவ்வளோ நேரம் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்றது வந்து 30 செகண்ட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ F3ன்றது வந்து எக்ஸாஸ்டிங் ஃபேன். அதாவது நம்ம ப்ரீவியஸ் மாடல்லே நான் சொல்லியிருப்பேன் எப்படி எக்ஸாஸ்டிங் பண்ணணும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ நேரம் வந்து 1 மணி நேரம் ரன் ஆகணும், இல்லை ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஃபேன் ரன் ஆகிட்டு உள்ள இருக்க ஹீட்டை வெளில எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு திரும்பி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுலேயே நான் எக்ஸாஸ்டிங் ஃபேன் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக நான் செட் பண்ணி காட்டுறேன். 2 நிமிஷம் நான் செட் பண்ணுறேன். ஸோ 2 நிமிஷம் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது எவ்வளோ நேரம் ஓடணும் அப்படின்றது வந்து F4ல வந்து 30 செகண்ட் வந்து ஓடணும் அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ F5 வந்து கேலிப்ரேஷன், அதாவது இந்த டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி இதில் வந்து, அதாவது F5ன்றது வந்து டெம்பரேச்சரில் எதனா எரர் இருக்குது, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குன்னா அது F5ல வந்து நம்ம கேலிப்ரேஷன் செட் பண்ணிக்கணும். F6ல வந்து ஹியூமிடிட்டிக்கான கேலிப்ரேஷன், ஸோ அதுக்காக செட் பண்ணுறது. F7 வந்து கவுண்ட், அதாவது இந்த மோட்டர் வந்து எவ்வளோ கவுண்ட் ஓடும் அப்படின்றது, அதாவது நம்ம அங்கே வேல்யூ செட் பண்ணாலே இது வந்து எத்தனை கவுண்ட் அதாவது ஓடும் அப்படின்றது வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ 22 கவுண்ட் வந்து ஓடும், அந்த கேல்குலேஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே ஆகும் இது. ஸோ அதுக்காக செட் பண்ணியிருக்கிறது இது. ஓகேங்களா, இதெல்லாம் முடிச்சு நம்ம ஓகே பண்ணிட்ட பிறகு நார்மலாக டிஸ்பிளே வந்துடும். ஸோ இப்போ 1 நிமிஷம் ஆன பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மோட்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். 2 நிமிஷம் ஆன பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாஸ்டிங் ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகும். இந்த லைட் எரியறதுனால இந்த டிஸ்பிளேல இருக்கிற பேராமீட்டர்ஸ் வந்து க்ளீனாக தெரியாது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 1 நிமிஷம் ஆனதுனால மோட்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. மோட்டர் ரொட்டேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. மோட்டர் இங்கே ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான இன்டிமேஷன் வந்து இங்கே இண்டிகேஷன் ஆகிட்டு இருக்கு டவுன் இதில். ஸோ 30 செகண்ட்ஸ் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. திரும்பி அடுத்த 1 நிமிஷம் கழிச்சு என்ன ஆகும்னா, மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் சுற்றும். ரிவர்ஸில் வந்து 30 செகண்ட் திரும்பி சுற்றிட்டு அதேமாதிரி ஆஃப் ஆகிடும். இதை வந்து நம்ம லிமிட் சுவிட்சில் கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுவோம். உங்களுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோவில் வந்து மோட்டர் வந்து லெஃப்ட்டு ரிவர்ஸ், அதாவது லெஃப்ட் ரைட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு காட்டுறதுக்காக நான் ஒயரிங் கனெக்ஷன் போட்டு எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ 2 நிமிஷம் ஆன பிறகு என்ன ஆகுதுன்னா, எக்ஸாஸ்டிங் ஃபேன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ 30 செகண்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாஸ்டிங் ஃபேனும் ஆஃப் ஆகிடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த 1 நிமிஷம் ஆகிட்டதுனால மோட்டர் வந்து திரும்பி இந்த பக்கம் ரிவர்ஸில் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ XM-18 மாடலுக்கான ஒயரிங் கனெக்ஷன் ப்ளஸ் வந்து ப்ரோக்ராமிங் மெத்தடு இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் ஆனால் இதில் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. அது என்னென்னது வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி வந்து அதிகமாச்சுன்னா அது எக்ஸாஸ்டிங் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் வந்து இதில் கிடையாது. அதுக்கு அடுத்து இதில் வந்து ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக போகும்போது அலாரம் வந்து இன்டிமேஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த அலாரம் இன்டிமேஷன் வந்து ப்ராப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. டெம்பரேச்சருக்கு வந்து கரெக்டாக வந்து இன்டிமேஷன் ஆகுது. பட் ஆனால் ஹியூமிடிட்டி இதுக்கு வந்து சில டைம் ஃபங்க்ஷன் ஆகுது, சில டைம் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கடுத்து மூணாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குல்ல. ஸோ நம்ம ப்ரீவியஸ் மாடல் கண்ட்ரோலெலாம் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணிப்போம், அதாவது மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால்.
ஸோ அதேமாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் அப்பர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம மேனுவலாக ஆப்ரேட் பண்ண முடியும். அதாவது ரிவர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும், திரும்பி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஏன் ஃபார்வர்ட் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா டவுன் பட்டன் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கொடுக்கல. அவங்க எதுக்காக அப்படி கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அலாரத்தை வந்து மியூட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டனாக வந்து அதை டவுன் பட்டனை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மோட்டரை வந்து ரிவர்ஸில் வந்து நம்மளால் ஃபார்வர்டில் வந்து பண்ண முடியாது. ஸோ அது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹியூமிடிட்டியை வந்து அதிகம் ஆச்சுன்னா எக்ஸாஸ்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் கிடையாது. ப்ளஸ் வந்து ஹியூமிடிட்டியில் வந்து அலாரம் இன்டிமேஷன் பண்ணுறது வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ண மாட்டேங்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரை வந்து டவுன் அண்ட் அப்பர் வந்து பண்ணும்போது ஸோ அப்பர் மட்டும் தான் பண்ண முடியும், டவுன் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இந்த 3 ட்ராபேக்ஸ் வந்து இதில் இருக்குது. மற்றபடி கண்ட்ரோலர் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அக்யூரேசி, அதாவது அந்த டைம் டிலேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டைம் வந்து எவ்வளோ நேரம் வந்து அந்த சென்சாரை வந்து ரீடிங் பண்ணுறது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ரீடிங் பண்ணுது. அதாவது ஒரு டெம்பரேச்சரை சென்சார் கேபிள் எடுத்துகிட்டு போய் நம்ம லைட் கிட்ட வச்சுன்னா அது என்ன ரீடிங் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸில் வந்து இங்கே 37.7 ஆகுதுன்னா அது கரெக்டாக அந்த டைம் வந்து கட் ஆஃப் பண்ணிடுது. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு கரெக்டாக அந்த 37.4 வந்ததுன்னா அந்த டைமிங் பீரியடை வந்து கரெக்டாக எடுத்து அது வந்து அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் ஆனால் சின்ன ட்ராபேக்ஸ் வந்து இந்த கண்ட்ரோலரில் வந்து இருக்க தான் செய்யுது. ஏன்னா இதை விட கொஞ்சம் அட்வான்ஸான கண்ட்ரோலர்ஸ்லாம் வந்துடுச்சு. பட் ஆனால் இது வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு ஓனாக இன்குபேட்டர் ரெடி பண்ணுறவங்களுக்கு இந்த கண்ட்ரோலர் வந்து போதுமானதாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஹியூமிடிட்டி வந்து எக்ஸாஸ்டிங் இல்லையே ப்ரோ அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்க. அது வந்து பிரச்சனை கிடையாது. நம்ம டெம்பரேச்சர் தான் நம்மளுக்கு அதிகமாகிடுச்சுன்னா ப்ராப்ளமு. ஸோ ஹியூமிடிட்டி அதிகமாச்சுன்னா எப்போ ப்ராப்ளம் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த 18 நாள் டைமில் வந்து ஹியூமிடிட்டி அதிகமானதான் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ 18 நாள் முடிஞ்ச பிறகு ஹியூமிடிட்டி அதிகமாக இருந்தால் ஓகே தான், தவிர அது கம்மியாக இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால் வந்து அதில் பிரச்சனை கிடையாது எதுவுமே. ஸோ இது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3700 3600 அந்த ரேஞ்சில் வந்து ஆன்லைனில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், பர்ச்சேஸ் லிங்க். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கண்ட்ரோலர் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய சேல்ஸ் இருக்காங்க அமேசானில். 4000 ரூபாய் இருக்குது, 4500 இருக்குது, டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து நான் வாங்கின சேலரோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கண்ட்ரோலர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ வாங்கினவங்க இந்த கண்ட்ரோலர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஒயரிங் கனெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒயரிங் கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து வேறு ஒரு கண்ட்ரோலரோட நான் உங்களை சந்திக்கிறேன்.